எவ்வளவு பேர் இன்னைக்கு பல நாடுகள்ல முஸ்லிம்கள் நோன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? 13ஆம் தேதி கூட்டம் நடக்கணும்னு. ஏன்? நான் போய் அன்னைக்கு கிறிஸ்துவ தலைவர்களோடு மோதுகிறேன். ஓ மார்க்கமா ஏ மார்க்கமா ஒண்ணுது குறை கொடு கொடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய ஹஜ்ரத் அலி அவர்கள் நினைவாக இஸ்லாமிய இளஞ்சிங்கம் பழனி பாபா அவர்களுக்கு திருச்சி நகர தஞ்சாவூரோட மீலாத் கமிட்டி தலைவர் பி.கே.டி.யின் முன்னிலையில் பொதக்குடி ஜமாத் அவர்கள் இந்த வீரவாளை அவர்களுக்காக அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தப்புரை கொடுக்குற மாதிரியா? கத்தி கொடுக்கறது போல்டா கொடுக்கலாம். என்ன பண்ணி போறேன்? புடிச்சா போறேன். கட்ட முதலமைச்சர் வைக்க சொன்னார், வச்சுக்கிறோம். என்னமோ தப்புருக்கு வைக்கிற மாதிரி தட்டுல வாழ் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம். அது போல்டாவே கொடுத்தா என்ன ஆயிட போகுது? ஒன்னாக போறது இல்ல. ஏன்னு கேட்டா நம்மள போட்டு போயிருமே. கத்தி வச்சுக்க சொல்லிட்டு இருக்காரு எங்க ஊர் முதலமைச்சர். நான் வச்சிருப்பேன் எங்க நம்ம நான் கிளீனா வச்சுக்குவேன். கையில கட்டிட்டு கோர்ட்டுக்கு போவேன். ஏன்டான்னு கேட்பாரு. என்ன பிளாக் ஸ்குவாட் பாரு, பிளாக் ஸ்குவாட் எப்போ வச்சிருப்பேன். ஜட்ஜி ஒரு பெயில் போடும்போது எப்படி போன தெரியுமா? I am a law abiding citizen of this country. இந்த சட்டத்தை மதிப்பவன், இந்த ஊரினுடைய சட்ட திட்டங்களை மீறாதவன், எனக்கு கணம் நீதிபதி அவர்கள் நியாய வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லணும். நான் கத்தி வச்சுட்டு போனேன். என்ன பெயிலுக்கு வந்திருக்கேன், ஏன் சட்டத்தை மதிக்க வேணாம். இவ்வாறு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டார்ல கத்தி வச்சுக்க சொல்லி, அதனால இதை கையில போட்டு ஸ்விம்மிங் வால் எடுத்து கையில கட்டிக்கிறது. அவர் ஜட்ஜி இது கத்தியில வந்துட்டு வர முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, அதனால கத்தி. ரெண்டு அர்த்தம் பாத்துக்கோ. நீ தப்பா லொல்ல எழுதுன, அதனால முதலமைச்சர் சொன்னாலும் இது போல்டா அந்த கையில கட்டிக்கிட்டு போயிடுறது. பாருங்க நல்லா அழகா இருக்கும். ஜப்பான்ல வாங்கின இந்த கத்தி அதை வச்சு கையில கட்டி போய் உட்காந்துக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாடுறது என்னன்னு, முதலமைச்சரோட உத்தரவை கீழ்படிச்சு நடக்கும். வாட் இஸ் தட்? நைஃப் கத்தி. என்ன இது? இது எதுக்கு? முதல்ல அறுத்தி குத்தி சீவறதுக்குன்னு ஈரோடு கோர்ட்ல. இன்னும் அப்படின்னாரு. சும்மாரியா டாக்டர் சர்டிபிகேட் தூக்கி போடு. எனக்கு அல்சர் இருக்குது, ஒரு ஆப்பிள் எடுத்து சீவி அறுத்து குத்தி திங்க வச்சிருக்கிறேன். அல்சரு அப்பவும் வலிக்கும், அதுக்காக வச்சிருக்கிறேன். அறுத்து குத்துனா தெரியுமில, சேப்பனாக்காரனுக்கு இதான். கத்தி கொடுக்குற தபுருக்கு வச்சு கொடுத்த மாதிரி வீர வாழ்ற அழகா எடுத்து கொடுறா. போருக்கு புறப்பட்டு போருக்கு வாழ் தேடுவதுதான் இஸ்லாத்துக்கு தேவையை தவிர புள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுவானா? சாலிகான புள்ளை பாருங்க. என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை தேடி உங்க ஊருக்கு வர்றேன்லதா, அப்ப சாலிகானவர் அஜரத் மாதிரி சால சாதுவான ஆளை பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு தேவை போருக்கு வாழ் கொஞ்சம் பொறுக்கி போய மாதிரி ஆள் தான் வேணும். 4 பக்கம் பூந்து தட்டுறானா ரெடியா இருக்கவனா எனக்கு வேணும். நான் ஏத்தா போருக்கு வாழ் தேடுறவன்ட்ட போய் கொஞ்சம் சபராலியா பேசுங்க பாவா, சாந்தமா பேசுனா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி வரும்போது வேணா அந்த பையங்க நாங்களாம் நல்லவங்க பாபா, எங்க ஊர் ரொம்ப அமைதியான ஊரு, அப்ப எனக்கு அந்த ஊர் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் அடாவடியான ஊர் தான். I am a sportive man. I am not I don't want to waste my life. அல்லாஹ்வை எவன் பேசினாலும் குர்பான் தான். ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, உயர் நீதிபதியா இருந்தாலும் சரி, எங்க அத்தாவா இருந்தாலும் சரி, நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு புள்ள குட்டி கிடையாது. என்ன அத்தா அம்மாவும் கிடையாது. எங்க யாரு பேசுனீங்கனாலும் எனக்கு தெரியும் இது பெயிலபிளா நான் பெயிலபிளான்னு. அதை பத்தி கவலையே இல்லை. இனிமேல் எங்க ரசூல்லாவை மேடை ஓட்டு பேசுனீங்கன்னா அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர்னு போட்டு. ஆமா, இது என் திருக்குரானின் மீதானை. அல்லாஹ் நான் முனாஃபிக் அல்ல, சொல்லொன்று செயல் ஒன்று கொள்பவன் அல்ல. நான் சொல்லி அதை செய்வேன், செய்ததைத்தான் சொல்வேன். அது எவன் பேசினாலும் சரி, எங்க அல்லாஹ்வை ஒரே போடு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். அதுக்காக தூக்கு கிடைக்குதுன்னா அந்த கைத்த நான் முத்தமிட தயார். கேட்டுக்கிட்டு சும்மா போக மாட்டவே மாட்டேன். நீ கொடுத்த வாழ் எனக்கு ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஐ லவ் திஸ் வாட். என்ன அரபு நாட்டு வாழ் தானே உள்ள பிடிச்சி மூணுனா இப்ப என்னடா பண்ண போற? சவுதி சர்க்காரை கூப்பிட்டு இருக்காண்டா.